சுமார் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால அருட்கவித்தவர் திரு சாதுராம் சுவாமிகள் அவருடைய அருள் ஆசையினால பெங்களூர்ல அன்சூர்ல திரு வெங்கட்ரமணி அவர்கள் ஸ்ரீவித்யா சேரிட்டிஸ் அப்படின்னு ஒரு தர்ம ஸ்தாபனத்தை ரொம்ப ஒரு எளிய முறையில ஆரம்பிச்சார். அப்பத்துல இருந்து தொடர்ந்து அம்பாளுடைய பூஜைகள், ஐயப்பன் சாஸ்தா பிரீத்தி, குரு ஆராதனை, முருகன் சம்பந்தப்பட்ட ஆராதனைகள்லாம் ரொம்ப ஒரு எளிய முறையில நடத்தி வந்தார். இது கொஞ்சம் கொஞ்சமா இதை பார்த்து இதுல ஈர்ப்பு கொண்டு நல்ல உள்ளங்கள், நிறைய சத்சங்கிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து இந்த ஸ்தாபனம் கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிச்ச உடனே ஒரு பக்கத்துல ஒரு தொடர்ந்து ஒரு சேவையாக அன்னதானம், வித்யாதானம், வேத சம்ரக்ஷணம், கோ சம்ரக்ஷணம் இப்படின்ற ஒரு சேவைகளை தொடர்ந்து ஒரு பக்கம் இந்த ஸ்தாபனம் நடத்தி கொண்டே வருது. அதை தவிர ஆண்டுதோறும் ஆடி மாசத்துல ஒரு வார்ஷிக உற்சவமாக குரு ஆராதனை, அதுல முருகன் வழிபாட்டுடன் சேர்ந்து, ஏன்னா எங்களுடைய குருநாதர் பெரிய முருக பக்தர், ஒரு பெரிய ஒரு திருப்புகழ் வல்லுனர் அவரு. அதுக்கப்புறம் ஒரு 150-200 சுவாசினிகளை வச்சு லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை நடக்கும். சாயங்காலம் சகஸ்ர தீபோத்சவம் பண்ணுவா. அப்புறம் 3வது நாள் உற்சவமாக ஐயப்பனுக்கு சாஸ்தா பிரீத்தி, சாயங்காலம் ஆஞ்சநேயர் உற்சவத்தோட வார்ஷிக உற்சவமாக 3 நாள் தொடர்ந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு வரோம். இதுல ரொம்ப பெருமையோட சொல்ல வேண்டிய மகோத்சவங்களை பத்தி இங்க குறிப்பிடணும்னா, ஒரு 24-25 நாள் தொடர்ந்து நித்தியோத்சவமாக ஐயப்பனுக்கு கோட்டி அர்ச்சனை, அதே மாதிரி ஒரு மாத காலம் லலிதாம்பாள் லலிதா சகஸ்ரநாம கோட்டி அர்ச்சனை, அப்புறம் மகாருத்ரம், அப்புறம் பாகவத சப்தாகம், அப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் திருக்கல்யாண உற்சவங்கள், இப்படி பெரிய மகோத்சவங்களாக நிகழ்ச்சிகளையும் இந்த ஸ்தாபனம் நடத்தியிருக்கு. அந்த வழியில 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் குறிப்பாக 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி ஒரு பெரிய மகோத்சவத்துக்கு ஒரு குரு அருளினால ஒரு பிரேரணை ஏற்பட்டு ஒரு நிகழ்ச்சியை பிளான் பண்ணிருக்கா. அதாவது இது வந்து தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்றோம். வேத விற்பனர்களை அழைத்து 7 நாள் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அவளுக்கு உணவளித்து அதோடு சேர்ந்து அவளுக்கு செய்ய வேண்டிய ஒரு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வஸ்திர தானம், ஒரு தீர்த்தபான தானம், அப்புறம் அவளுக்கு ஆசனம் கொடுக்கணும், அவளுக்கு போக்குவரத்து செலவெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணணும், அவளுக்கு தங்க வசதி பண்ணணும், இப்படி எல்லாவித கடமைகளையும் பண்ணி இந்த ஒரு சகஸ்ர போஜனம் மகா யஜ்ஞம்னு இந்த உற்சவத்துக்கு பேர் வச்சிருக்கா.